அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், பரிசீலிக்கப்படும் என்கிற தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற பரிசீலிக்கும் என்று சொல்லுகிற நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய கால பலன்களுக்கு ஒதுக்கீடானது 14,000 கோடி குறைக்கப்பட்டுள்ளது என்று அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த 14,000 கோடி குறைந்திருக்கிற இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு கொண்டு வரப்போகிறதா இல்லையா, இதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். காமன் 105, அதே போல் 2025-26 கடைசி அவங்க ஆண்டு காலம் முடியும் போது 156 ரூபா, அதாவது கிரேட் ஏக்கு 26 ரூபா அதிகப்படுத்தி 156 ரூபா கொடுத்தாங்க. காமன் கிரேடுக்கு 105லேருந்து 131 கொடுத்தாங்க. இதுதான் அவங்களால இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசியல் வாழ்க்கையில் அவங்க பண்ண முடிஞ்சது தான். ஆனால் நாங்கள் வந்து 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025-26 156 ரூபா கிரேடு அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்துருக்கோம். காமன் கிரேடில் 131 ரூபா கொடுத்துட்டு இருந்ததை 156 ரூபா அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது 5 ஆண்டு காலம் மட்டும்தான் சொல்கிறேன். 50 ஆண்டு காலம் எடுத்து பார்த்தாலே 50 ஆண்டு காலம் இதே நிலைமை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை விவசாயிகள் கோரிக்கைகளையும் இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி அதிகப்படியான ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். நன்றி. உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலை வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசுவது அது பொருத்தமாக இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4,000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும்போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. பொருந்துற மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனால தான் நீங்கள் ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல் உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில் கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். இப்போ விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாங்கள் அறிவிப்பு கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளருடைய அறிவிப்பிலே பார்த்தீங்கன்னா சென்னையை தவிரன்னு வரும். அதனால் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z இன்னும் கொஞ்சம் நாள் சென்று கற்றுக்குவார். இப்போ எனக்கு தெரியல. இந்த நடப்பு ஆண்டில் விவசாயிகள் நெல்லுக்கு பயிரிடுகிற அடி உரம் இருக்கு இல்லையா, 20க்கு 20, பாமணி 20-20ன்னு பேர், ஒரு மூட்டை 50 கிலோ எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 650 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டை யூரியா 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எந்த வேலைக்குமே உள்ளூரில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. இப்போ நான் நடவு நடுறேன்னு சொன்னால் ஒன்று இயந்திர நடவு நடணும், இல்லைன்னா
மேற்கு வங்காளத்திலிருந்து ஆள் வருவாங்க. அப்புறம் மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்து போச்சு. டீசல் இல்லை பயன்படுத்துகிறாங்க. டீசல் பார்த்தீங்கன்னா 105 ரூபா 110 ரூபா ஆச்சு. ஆக பூச்சி மருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பூச்சியும் அதிகரிச்சிருச்சு, பூச்சி மருந்தும் அதிகரிச்சிருச்சு, நோய் மருந்தும் அதிகரிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சாதான் நெல்லை பயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. நான் இந்த வறட்சியில் 16 ஏக்கர் நடவு செய்திருக்கிறோம். டைரக்டர் வந்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த எரிச்ச வெயிலில் மழையே இல்லாததுனால நம்ம வந்து இருப்பு வச்ச தண்ணியை பாய்ச்சறதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்கள் ஊரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரவைத் தலைவர் 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடலில் கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியாக மாறிடுது. அதனால் நிலத்தில் பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. டைரக்டர் வந்து பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்து பார்த்தாங்க, கலெக்டர் வந்து பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, வந்து பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது வந்து ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு விழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிரும் உங்களுக்கு இருக்கு, எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீமை காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்குறோம். அது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.